அனாதீன நிலம் என்பது ஆதரவற்ற நிலமா அப்படின்னு சில பேர் தோணலாம். அது கிடையாதுங்க. அரசாங்கத்தால ஏழை விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தால ஒரு தனிநபரிடமோ ஒரு குடும்பத்தாரிடமோ அதிகப்படியான நிலங்கள் இருக்கும் பட்சத்துல அரசாங்கம் 1956 ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு தனிநபரிடம் இவ்வளவு நிலங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டமே நில உச்சவரம்பு சட்டம். சிலர் தானாகவும் ஒரு சிலர் அதற்கான இழப்பீடை பெற்றுக் கொண்டும் நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தனர். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட நிலமானது வருவாய்த்துறை என்று சொல்லக்கூடிய தாசில்தார் அலுவலகத்திலே அனாதீன நிலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது. அனாதீன நிலம் என்பது அரசு புறம்போக்கு நிலம் அல்ல. அனாதீன நிலம் என்பது அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு வருங்காலங்களில் பயனாளிகளுக்கு கொடுத்திடவும் ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்திடவும் மற்றும் நலத்திட்டங்களுக்கு கொடுத்திடவும் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டதே அனாதீன நிலமாகும்.